ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரி ஒர்க்குக்கு தேவையான பேசிக்கான ஒரு 55 ஸ்டிச்சஸை பற்றி நம்ம சொல்கிறோம்னு சொல்லி நம்ம அதில் நான் வந்து எஸ்டர்டே வந்து செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, கீழே என்ன ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்றத எனக்கு கொஞ்சம் வீடியோவாக எடுத்து பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம இப்போ வீடியோவாக நான் காமிக்க போகிறேன். கீழே என்னென்னா அந்த த்ரெட்டை வந்து நான் நம்மளோட ஃபிங்கர்ஸால் அதை வந்து க்ரிப்பாக நான் பிடிச்சிக்கிறேன். ஸோ அது எப்படின்னு நீங்களே பாருங்கள். இந்த சுண்டு விரலால் நம்ம சுண்டு விரல் டு இந்த ஃபோர்த்தாக இருக்குல்ல கட்டை விரலுக்கு முன்னாடி அந்த விரலால் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும் டைட்டாக. நெக்ஸ்ட் வந்து இந்த நீடில் வந்து துளிப் அப்படிங்கிற அந்த பக்கம் வந்துட்டு அந்த லாக் அந்த த்ரெட் வந்து அந்த நீடில் லாக் ஆகிற மாதிரி பக்கமாக நான் பார்த்து வச்சுக்கிறேன். துளிப்னு அந்த நம்பர் எழுதியிருக்கோம் அந்த பக்கம் பிடிக்கக்கூடாது. அந்த துளிப் அப்படின்ற அந்த இதுக்குள்ளே அந்த த்ரெட்டை லாக் பண்ணி நம்ம மேலே ரொட்டேட் பண்ணி நம்ம த்ரெட்டை வந்து மேலே இழுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதா துளிப்னு இருக்குது. அந்த த்ரெட்டை நான் லாக் பண்ணி ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரேமில் வந்து ஃப்ரண்ட் பக்கம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல. ஸோ அது வந்து ஃப்ரண்ட் பக்கம். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் பக்கம் உள்ளதை திருப்பி போட்டுட்டு நான் பேக் சைடில் என்ன ப்ராசஸ் நம்ம வந்து நீடில் வச்சு நம்ம பண்ண போகிறோம், எப்படி ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு காமிக்க போகிறோம். இது வந்து பேக் சைடு. ஓகேவா? ஸோ பேக் சைடை இப்போ நான் எடுத்துட்டு நீடலால் பஞ்ச் பண்ண போகிறோம். த்ரெட்டை ஃபஸ்ட்டு வந்து ஹோல்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன்ல, அதை வந்து அந்த படி வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எப்படின்னா நம்மளோட சுண்டு விரலால் அந்த ஃபோர்த் ஃபிங்கராலையும் அந்த 4 விரலை சுற்றி அந்த த்ரெட்டை வந்து சுற்றி டைட்டாக இறுக்கி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. க்ரிப்பாக பண்ணிவிட்டு மேலேருந்து நீடில் பஞ்ச் பண்ணுங்க. பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை லாக் பண்ண சொன்னேன்னா, ஸோ லாக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே இழுங்க. மேலே இழுத்தோன்னே அந்த ஃப்ரண்ட் பக்கம் வந்துருச்சா, வந்தோன்னே மேலே எப்படி அந்த த்ரெட் வர தெரியுதா, வந்தோன்னே உள்ள நீடில் பஞ்ச் பண்ணுறீங்க. கீழே இப்போ பேக் சைட் நீடில் வந்திருக்கும், அதை காமிக்கிறேன். எப்படின்னா நான் உங்களுக்கு தனித்தனியாக வீடியோ எடுத்து அதை மெர்ச் பண்ணி தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஓகேவா? மேலேருந்து இப்போ நம்ம இந்த போட்ட ஸ்டிச்சஸ் எப்படி கீழே பண்ணுறோம், நீடில் கீழே பஞ்ச் பண்ணுறேன். பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டால் அந்த நீடில் எப்படின்னா வரட்டும், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நீடில் கீழே வந்துருச்சு. த்ரெட்டால் சுற்றுற மேலே இழுத்து அந்த சர்க்கிள்குள்ளே வந்தோன்னே லெஃப்ட்லேருந்து ரைட் பக்கம் ஒரு பஞ்ச் கீழே இப்போ நீடில் வரும் பாருங்கள். வந்தோன்னே த்ரெட்டால் சுற்றுற மேலே இழுக்கிற லெஃப்ட் டு ரைட்டு ரொட்டேட் பண்ணிக்கணும். மேலே கொண்டு போயிட்டு தான் ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா? மேலே கொண்டு போகணுன்னு தான் ரொட்டேட் பண்ணி அந்த த்ரெட்டை இழுக்கணும். ஸோ இழுத்துட்டு ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? கீழே நீடில் வருது, த்ரெட்டால் சுற்றிட்டு மேலே கொண்டு போயிட்டு லெஃப்ட்லேருந்து ரைட் பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா? நீடில் பஞ்ச் பண்ணுறேன் கீழே. இப்போ உங்களுக்கு தெரியும் நீடில் அதில் த்ரெட்டை நம்ம சுற்றுறோம். சுற்றிட்டு மேலே இழுத்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு ஒரு ரொட்டேட் வந்து மேலே அந்த நடுவில் எப்படி கீழே பேக் சைட் நீடில் வர்றதுக்கும் ஃப்ரண்ட்டில் நீடில் மேலே ஏறுறதுக்கும் அந்த இடைப்பட்ட ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா கிளாத்தில், அந்த சைட் கொண்டு போய் தான் அந்த ரொட்டேட் பண்ணும். ஓகேவா? அந்த ப்ராசஸ் அங்கே போய் தான் நடக்கணும். எப்படின்னா பஞ்ச் பண்ணுறோம், நீடில் த்ரெட்டை சுற்றுறோம், மேலே கொண்டு போகிறேன். அந்த கொண்டு போகிற அந்த ஸ்பேஸில் நான் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொட்டேட் பண்ணி மேலே நான் இழுக்கிறேன். ஸோ இது மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ ஃப்ரண்ட் சைடு மட்டுமே போட்டிங்க, பேக் சைடில் என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லி கேட்ட அந்த சப்ஸ்கிரைபருக்காக பேக் சைட் வீடியோவையுமே நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது லெஃப்டாக ரைட்டு எந்த பக்கம் இழுத்தாலுமே அதே ப்ராசஸ் தான் நடக்கும். ஓகேவா? நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நூலை கீழே பிடிச்சி இழுத்துடாதீங்க. இழுத்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து எல்லா லூப்புமே வந்து ரிமூவ் ஆகிடும், அப்படியே அவுந்துக்கிட்டு வந்துடும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது எந்த த்ரெட்னா கீழே இந்த 2 இது இருக்குது பார்த்தீங்களா, நான் அப்பப்போ லூஸ் பண்ணி ஃப்ரீயாக விடுறேன், லூஸ் பண்ணி அந்த த்ரெட்டை நீங்கள் எதுவும் டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டீங்க, கீழே உங்கள் கை காலில் சிக்கி இழுத்துக்கிச்சு அப்படின்னா இது மாதிரி தான் நீங்கள் போட்ட ஸ்டிச்சஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்துட்டு மேலே வந்து அந்த நீடிலால் லாக் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த த்ரெட்டை பிடிச்சி நீங்கள் இழுக்கணுமே. ஓகேவா? எனக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் போட்ட ஸ்டிச்சஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு போயிடும். அதனால் நீடிலில் வந்து மேலே அந்த ஹோல்குள்ளே லெஃப்ட்லேருந்து ரைட்டு கொண்டு போய் ஸ்டிச் பண்ண பாருங்கள், அந்த இடத்துல அந்த மாதிரி லூப்பை வந்து நீடிலில் டைட் பண்ணிக்கணும். கீழேயும் ஃபிங்கர்லேயும் மேலே த்ரெட்டை இழுக்கும் போது கீழே லூஸ் விட்டுக்கணும். மேலே எப்படி இந்த லூப்புக்குள்ளே
ஓகே கைஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எப்படி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து நான் கிளியரான ஒரு வீடியோ நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதுலேயுமே உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இன்னுமே வேறு எந்த ஸ்டைலில் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணி நான் வீடியோ பண்ணி போகிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.